ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மதியம் எங்கள் வீட்டில் கீரை, அதனால தான் விலாக் போடல. நான்வெஜ்ஜாக வச்சு திணிக்கிறா, இல்லைனா கீரையாக போடுறா அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் மார்னிங் விலாக் தான். மார்னிங் பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை ரைஸ் செய்ய போகிறோம். அந்த சைட் சட்னி வந்து வதக்கி வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் இது வந்து கொண்டக்கடலை சாதத்துக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். கொண்டக்கடலை வேக வச்சிட்டோம் முன்னாடியே. பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதால கொண்டக்கடலை முன்னாடியே வேக வச்சிட்டேன். அதை எடுத்து அந்த ஆல்ரெடி பிரியாணி செய்கிற மாதிரியே தான் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, புதினா, தக்காளி. நான் வந்து தக்காளி, புதினா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிட்டேன். அதனால் அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குன்றதுக்காக இருக்கிற மசாலாலாம் போட்டு நல்லா பெரட்டி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற தண்ணியை ஊற்றுங்க. எத்தனை டம்ளர் அரிசி எடுத்தீங்களோ அதில் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி அப்படி ஊற்றுங்க. அப்படின்ட்டு விட்டுட்டு இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி சட்னி அரைக்கிறதுக்காக வதக்கி வச்சுருந்தேன். அதை சட்னியை அரைச்சிட்டு அதுக்கு தாளிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து இது வந்து கொட்டவே மாட்டேங்குது. அப்புறம் கையால் வலிச்சு ஊற்றிட்டு கருவேப்பிலை அதில் போட்டால் புஃப்னு பற்றிட்டு எரியுது. அதனால் வந்து சட்னியிலே போட்டு தாளித்து கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடு தண்ணி ஊற்றினாலும் கொதிச்சிச்சு. அதனால் வந்து இதற்கு அரிசி ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஒரு சின்ன டம்ளரில் லஞ்ச் பாக்ஸுக்கு தான் பசங்களுக்கு. அதனால் வந்து இதை அதை மாதிரி சின்ன டம்ளரில் போட்டுட்டேன்னா கொண்டக்கடலை சூப்பராக அதை பாருங்கள். நல்லா அரிசியும் தண்ணி இது பண்ணோடனே அது தம்மில் போட்டு விட்டேன். பாருங்கள், தம்மில் போட்டு விட்டேன். இந்த சைடில் பார்த்திங்கன்னா நான் வந்து காலையிலே நைட்டு பச்சைப்பயிறு ஊற வச்சுருந்தேன். அதை ஊற வச்சுட்டு அது கூட வந்து இட்லி மாவு கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறம் தோசை தவாவில் புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கினோம். அந்த தோசைக்கல்லை ஊற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். செம்ம வெயில். ஜன்னல் சைட்லேருந்து அவ்வளோ சுல்லுன்னு அடிக்குது. வெயிலில் நின்றே சமைக்கிற மாதிரியே இருக்குது. பச்சைப்பயிறு தோசை, அதாவது பெசரட்டுன்னு சொல்லுவாங்க சில பேர். நாங்கள் பச்சைப்பயிறு தோசை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போட்டால் நல்லா கிறிஸ்பியாகவே வருது இந்த தோசைக்கல்லில். அதுக்கப்புறம் தோசைக்கல்லை இது பண்ணிவிட்டு தோசையை தூக்கி போட்டு சட்னி நல்லா காரசாரமாக இருந்தது வேறு. அதுக்கப்புறம் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக வாட்டர் பாட்டில் தண்ணி ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். 2 பேருக்கு தண்ணி ஃபில் பண்ணி ஒரு முக்கால்வாசி இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபில் பண்ணி மூடி வச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதை ஓப்பன் பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா தம்மில் இருந்து இது பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் சூப்பராக புலன்னு உதிரியாக தான் இருந்தது. அதை தூக்கி லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொண்டக்கடலெல்லாம் நல்லா நிறையா வர மாதிரி எடுத்து போட்டு அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்குதுங்க. அப்படி கொடுத்துருக்கோம். லஞ்ச் பேக் பேக் பண்ணி வச்சாச்சு. இதை